பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவராய் தேவன் மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தங்குகிற தூய ஆலயம் நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரமே. எனவே நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூட்டத்தில் உலாவின தேவன், சாலமோனின் நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் உலாவின தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தான் தேவன் வாசம் பண்ண முடியும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். ஆமென். அவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்பாமல் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சரீரத்தில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை நாம் ஒருவருக்கு எடுத்து விடக்கூடாது. ஆமென். நம்முடைய சரீரமாக இருக்கிற இந்த ஆலயம், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சரீரத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது, பாவங்கள் செய்யும்போது, அசுத்தமான காரியங்கள் செய்யும்போது நம்ம தேவனுடைய அந்த அந்த ஆலயத்தை கெடுத்து விடுவது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தினால் அவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போடுகிறான் என்பது அர்த்தம். எனவே நம்முடைய சரீரமாக இருக்கிற ஆலயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய சரீரமாக இருக்கிற ஆலயம் தேவன் தங்குகிற இடம் என்பதை புரிந்து அதை பரிசுத்தமாக நாம் வைத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். தாவீது நாட்களில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க. போகும்போது அந்த தேவனுடைய பெட்டியை மாடுகள் பூட்டிய அந்த வண்டியில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அந்த மாடுகள் இடறி அந்த பெட்டி கீழே விழுகிறது. பெட்டி கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி உசியா என்கிறவன் பிடிக்கிறான். பெட்டியை பிடிக்க போகும்போது கர்த்தர் அவனை அடித்து அந்த இடத்துல அவனை கொண்டு போடுகிறார். எனவே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மரண பயம் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த பெட்டி எப்படி எருசலேமுக்கு கொண்டு போகுது என்று சொல்லி தாவீது யோசித்து என்ன செய்கிறார், அந்த பெட்டியை அங்கே இருக்கிற ஓபேத் ஏதோம் என்கிறவரோட வீட்டில் கொண்டு அந்த பெட்டியை வைக்கிறாங்க. அப்புறம் தேவனுடைய பெட்டி பரிசுத்தமானது. அந்த பெட்டி தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணக்கூடிய பெட்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெட்டி. ஆனால் அந்த பெட்டி இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் கொண்டு வைக்கப்படுகிறது. அந்த மனிதன் ஓபேத் ஏதோம். நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த பரிசுத்தமான பெட்டி அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்துச்சு. அந்த பெட்டி 3 மாதம் இருந்துச்சு. அந்த பெட்டி இருந்ததுனால கர்த்தர் ஓபேத் ஏதோவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போது நன்றாக கவனிங்கள். அந்த பெட்டி இருக்கிற அந்த இடம் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தது. அதே போல் அந்த ஓபேத் ஏதோம் அவன் குடும்பத்தினரும் பரிசுத்தமாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள், தூய்மையாக வாழ்ந்தார்கள். அதனால் அந்த பெட்டி அந்த வீட்டில் போய் இருந்தது. அது நிமித்தமாக கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரமாக இருக்கிற ஆலயம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை நம்ம ஒருபோதும் தீட்டுப்படுத்தக்கூடாது. அசுத்தமான பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவையில்லாத அசுத்தமான பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய சரீரத்தில் அணுகிவிடாதபடி, அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடி நாம் கவனமாய் வாழ்வோம். அப்பொழுது நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை 7 பொன்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். நாமே அவருடைய ஆலயம். எனவே இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே,
இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம் என்பதை புரிந்து கொண்டோம். இந்த ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயம் என்கிற சத்தியத்தை நாங்கள் என்னை புரிந்து கொண்டோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.